ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கோ? நான் தான் உங்கள் ஷஷாங்க். நம்ம இப்போ என்ன ஆடின்னுக்கிறோன்னா கிராணி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது கிராணி எங்கே இருக்கிறான்னு பார்க்கலாம். அந்த சொட்டைக்கிழவி எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேளை திடீர்னு நம்ம முன்னால் வந்துட்டான்னா நம்ம மண்டை உடஞ்சிடும். அதான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம் எங்கே இருக்கிறான்னு. இது என் ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் எனக்கு கூட பயமாக இருக்குது. இதோ வந்துட்டா பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம சொட்டைக்கிழவி இங்கே நின்றுக்கிறா பாருங்க. எப்படி நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு பார்த்துக்கின்னு போயிட்டாளா? இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். திடீர்னு வந்துட்டானா மண்டை கோயந்தாயிடும். அப்படியே நிஸ்ஸாக போய் பார்க்கலாம். இருங்கோ, அதோ கீழே இருக்கிற பாருங்கோ. இதோ கீழே இருக்கிறவ எங்கே இருக்கிறோம் நம்ம கீழே இருந்து நம்மளை பார்த்துட்டு வந்துட்டா. இவ சாதாரண கிழவி இல்லை காய்ஸ். இவ வந்துட்டு புத்திசாலியான கிழவி. இவ கையில் மாட்டினோம் சிக்கன் தந்தூரி தான். கையில் நகத்தை பாருங்களேன், சூனியக்காட்சி கூட இப்படி இருக்காது. ஹே கைஸ், அப்படியே யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்கோ. நைஸாக போய் பார்க்கலாம் இங்கே இருக்கிறாளான்னு. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் மூடு கூட அதில் டைரெக்டாக வந்துட்டேன் கேமுக்கு. இருக்கிறாளா இல்லை போயிட்டாளா? இங்கே எங்கேயும் இல்லை அவள். இருந்தாலும் அதுக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவள் எவ்வளோ புத்திசாலி நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னால். நம்ம எங்கேயோ இருந்தோம், அவள் கீழே எங்கேயோ இருந்தா. நம்மளை பார்க்க கூட இல்லை, அப்போ கூட வந்துட்டா. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இருங்கோ. இது என் ஃபஸ்ட் டைம்னால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். இது என் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கொஞ்சம் பயம் இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் கேட்டிங்கோன்னு உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இதோ வந்துட்டா பாருங்க, அதுக்குள்ளே நெல்ச்சிக்கின்னு பிரியாணி போடுற மாதிரி எப்படி நின்றுக்கிறா பாருங்களேன். சுற்றி பார்க்குற எங்கேயாவது பிரியாணி இருக்குதா, காசு இருக்குதா, அடிச்சின்னு போகலான்னு. இதோ பாருங்க, கொஞ்சம் முன்னால் போய் பார்க்கலாம். அந்த பீட்டிங் சவுடு இன்னும் நிற்கல. அவள் அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறது. அவள் இப்போ மேலே போனாலா இல்லை கீழே போனாலான்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் பார்த்தேன். இதோ எங்கத்துலேருந்து வர நம்ம இருக்கும்போது நம்மளால் அவளை பார்க்கவே முடியல. பாருங்களேன், நம்ம இந்த சைட் போனால் போயிடுறா. ஆனால் அதுவே கொஞ்சம் அப்படி வந்தால் வந்துடுறா. இவ புத்திசாலி காய்ஸ், நீங்களே பார்க்குறீங்க பாருங்கோ. இந்த சைடு வந்தால் வரா, அந்த சைடு போனால் போகிறா. இவளை அடிச்சிக்கவே முடியாது. 100 பாதாம் சாப்பிட்டா கூட இந்த கேள்வி முன்னால் ஒரு செகண்ட் நம்மளால் நிற்க முடியாது காய்ஸ். ஸோ நீங்கள் இந்த கேம் ஆடும் போது கேர்ஃபுல்லாக இருங்கோ, பேஷன்ஸோடு தான் ஆடணும். என் கசின் ஆடுவான், அவன் கூட நான் பார்ப்பேன் இந்த கேமு. ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கிராணி கூட ஆடுறது. போயிட்டாலா இல்லையா? இருங்க பார்க்கலாம், இருக்கிறாளா இல்லையான்னு. இருக்கிறாளா இல்லை போயிட்டாளா? சொட்டைக்கிழவி இருக்கிறியாடி? அடியே மங்கூஸ் மண்டி இருக்கிறியா? வாயை தோண்டு சொல்கிறாளா பாருங்கோ. இவளுக்கு இருக்கிற கொழுப்பு வேறு யாருக்கும் இருக்காது. இவக்கிட்டெல்லாம் மாட்டினோன்னா வச்சு கீமா பண்ணி விட்டுடுவா. பீட்டிங் சவுண்ட் வந்துடுச்சு. அதுக்குள்ளே சொட்டைக்கிழவி பார்த்துட்டு வந்துட்டா. எலிச்ச வாயனுக்கு இருக்கும் பல்லு, நீ எங்கே இருக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு. எவ்வளோ புத்திசாலியான சொட்டைக்கிழவின்னு பாருங்கோ. நம்மக்கிட்டே நம்ம எங்கே இருக்கிறோன்னு கேட்டு நம்மளையே போட்டு தள்ளறதுக்கு பார்க்குறா. வீடு சுற்றி தேடுறோம், ஜல்லடை போட்டு நம்ம எங்கே இருக்கிறோம். என் தங்கம் எங்கே இருக்கிறேன்னு சொல்லு. உன்னை என்ன கடாயில் போட்டு வருத்தி எடுக்க நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம் கண்ணு. ரொம்ப நாளாக வீட்டுக்கு யாரும் இல்லையா? பசி பிச்சு எடுக்குது. உன் காலை பிச்சு தலையை கொதறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. சொல்லோ சீக்கிரமா. என்னது நம்மள வறுத்தெடுக்க போகிறாளா? ஐயோயோ, இது ரொம்ப வில்லங்கமான வீடு. இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிக்கலைன்னா கோயந்தாயிடும். சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கலாம் போகிறாளா இல்லையான்னு.
எங்கே போயிட்டாளா இல்லையா? ஐயோ இவ பார்த்துட்டா வந்துட்டா. ஐயோ அவள் நம்மளை சரியாக கூட பார்க்கல, அதுக்குள்ளே வந்துட்டா கைஸ். நான் உன்னை பார்த்துட்டேன், செட்டி வச்சுட்டேன், சீக்கிரம் வா, செட்டிக்குள்ளே வந்து இறங்கு, உன்னை நான் தூக்கி கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் தான் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், சீக்கிரம் வா, வந்து என் வயிற்றுல போ, நான் இந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். நான் கூடவே ஏதோ காமெடிக்கு சொல்கிறான்னு பார்த்தா எப்படி இவ்வளோ சீரியஸாக இருப்பான்னு நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல கைஸ். அதுவே இது ஃபஸ்ட் டைம் கிராணி ஆடுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். இப்போ இந்த ரூமை விட்டு அவள் அந்த சைட் போயிருக்கிறா, நம்ம இப்போ கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கலாம். கோவிந்தா போச்சு சீக்கிரம் ட்ராப் எடுக்கணும், எல்லாம் வந்துடுவா. நல்ல வேலை இப்போ அவள் எங்கே இருக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அவள் எங்கே இருக்கிறான்னு செக் பண்ணலாம். நீ தேடி வந்த எல்லா பொருளையும் நான் ஒழிச்சு வச்சுட்டேன், நீ சத்த போடுறியா? இரு வந்து உன்னை என்ன கடல்ல இறக்குறேன். எங்க இருக்கிற நீ? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியவே இல்லை. இவ இன்னும் எங்கேயும் வரல, எங்கே போயிருப்பா? இந்த சொட்டை கேள்வி வேற இவ கூட இருந்துருந்தும் மண்டு பிச்சின்னு போகுது. எங்கே இருக்குவா? இப்போ திடீர்னு போனான்னு டோர் கிட்டே நின்றுந்தானா கோவிந்தாயிடுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? வீடெல்லாம் சுற்றுற வேலையே, அதுவும் ஒழிச்சு வச்சுக்கணுன்னு சொன்னால் எங்கன்னு தெரில. இன்னும் எங்கே ஐயோ அது வந்துட்டு நம்மளை பிடிக்கிறதுக்கு பாத்ரூம்லேயும் ஒழிஞ்சு இருந்திருக்கிறா கைஸ். இவன் வந்துட்டு சாதாரணமானவ இல்லை, வில்லங்கமானவன். கண்டுபிடிச்சியா நான் வில்லங்கமானவேன்னு? அது என்ன, பசி ஜாஸ்தி இருக்குது, சாப்பிட்ணுன்னு உன் மண்டையில் இருக்கிற ரத்தத்தை ஸ்ட்ராபெரி ஜூஸ் மாதிரி குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாச்சா? அத்தை நீ வெளியில் வர மாட்டேன்னு தெரியும், வந்தேன்னா என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகிடுவேன். அத்தை பாத்ரூம்லேயே ஒழிஞ்சோன்னு போட்டு கச்சு முச்சிடலான்னு பார்த்தேன். பாத்ரூம்லேயே இருக்கிற, இன்னும் இருங்க போய் பார்க்கலாம். ஐயோ நிஜமாவே பாத்ரூமில் தான் இருந்திருக்கிறா. இவள் வந்துட்டு ரொம்ப ட்ரிக்கியாக விளையாடுறா கைஸ். இவகிட்ட சிக்கணுன்னா கண்டிப்பாக மண்டலில் இருக்கிற ஜூஸை, அதாவது ரத்தத்தை ஸ்ட்ராபெரி ஜூஸ் மாதிரி குடிச்சிடும். இவ கூட இருந்து ரத்தத்தை நானும் ஜூஸ் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துன்னா இவ்வளோ மாதிரி நானும் பே ஆகிடுவேன். திரும்ப பாத்ரூம் கிட்டே அழிஞ்சுன்னுக்கிறாளா இல்லையா தெரியலையே. போய் பார்க்கலாமா இல்லை வேணாவா? பார்க்குறது நல்லது தான், ஆனால் மாட்டிக்கணுன்னா அவ்வளோதானே, ஒரு லைஃப் வேஸ்ட் ஆகிடுமே. இல்லைன்னா ஒரே வாட்டி போட்டு தள்ளணுனாலும் போட்டு தள்ளிவிடுவா. நல்ல வேலை இங்கே எங்கேயும் இல்லாவ. ஆனால் எங்கே போயிருக்கிறான்னு தெரியலையே. இவன் ரொம்ப வில்லங்கமானவ. இவக்கிட்ட அவள் வந்துட்டு எவ்வளோ ட்ராப்ஸ் வச்சுருக்குறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்கோ. ஸோ இவள் எங்கே இருக்கிறான்னு பார்த்துட்டு ஒரே வாட்டி போகலாம் சரியா? அது வந்துட்டு இப்போ அதை போட்டேன், வருவாளா இல்லையான்னு தெரியாது. ஆனால் வெயிட் பண்ணலன்னா அப்புறமா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். வராளா வரலையா? வீட்டிலேருந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. வந்துட்டா. அடி நான் என்ன உனக்கு எல்சவாய் மாதிரியா தெரியுறேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? நீ சத்தம் போட நான் வர எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினச்சின்னுக்கிறியா நீ? நீங்களே பார்த்துருப்பீங்க கைஸ், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் என்ன சொல்லியிருப்பான்னா, வீட்டுக்கு யாருமே வரல, எனக்கு வேறு வேலையே இல்லை, ஒன்று போட்டு கடாயில் வருது தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ மட்டும் எனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படி கேட்குறான் பாருங்க. இவளுக்கெல்லாம் வெக்கமான எதுவுமே இல்லை. இப்போ அவள் எந்த சைட் போயிருக்கிறா? அவள் வந்துட்டு கீழே போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை, அவள் வந்துட்டு மேலே போயிருக்கிறா. ஸோ நம்ம இப்போ கீழே போய் இங்கே கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேர்ட் ஃபுட் கிடச்சிருக்கு. இது எத்தனை பேர்ட் கிட்ட போகலாமா? சரி இப்படியே போயிடலாம். அப்படியே போனால் அங்கே வந்துட்டு பெல் ரிங் ஆகிடும், அப்புறமா நம்ம மாட்டிப்போம், கதை கந்தலாயிடும். ஸோ நம்ம இப்படியே வீடு சுற்றின்னு போயிடலாம். எங்கே இருக்கிறா? மேலேயே இருக்கிறாள். நல்ல வேலை கீழே வரல. ஐயோ சேசிங் பீட் வந்துட்டா. அவன் வந்துட்டான். சத்தம் வருது. வந்துட்டா. பின்னாலேயே வந்துன்னுக்கிறா. வந்துட்டா பாரு. வந்துட்டா. நம்ம செத்தோன்னு நினைக்கிறேன். நான் உன்னை பார்த்துட்டேன் குழம்புக்கு வறுக்கிறதுக்கு. என்ன நீ முன்னால் வர நான் உன் கூட வரணுமா? நீ பின்னால் போனால் எனக்கு அந்த சைடு வரத்துக்கு தெரியாதுன்னு நினச்சின்னுக்கிறியா? எனக்கு நீ என்னை எலிச்சமாயின்னு நினச்சின்னுக்கிறியா? எனக்கு வேறு வேலையே இல்லை. சரி நான் உன்னை இன்னைக்கு சிக்கன் குழம்பு பார்க்காம விட மாட்டேன்.
என்னத்துக்கு திரும்ப சத்தம் போடுற? இங்கேருந்து சைக்கிள் கேப்பில் எஸ்கேப் ஆகிறது தான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா நம்மள நிஜத்துலேயே குழம்பு வச்சா கூட வச்சிடுவா. இப்போ சீக்கிரமாக போய் க்ரோக்கு சாப்பாடு போட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா 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 வந்து சாப்பிடு. கிராங்க் வீல் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஹவுஸ் கீ வேணும். ப்ளே ஹவுஸ் கீ இருந்தால் தான் நம்மளால் இந்த கிராங்க் வீலை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு என்ன டவுட்னா, இப்போ அந்த பேர்டுக்கு சாப்பாடு போட்டாச்சுல்ல, அந்த டப்பா கீழே விழுந்துடுச்சு. ஒரு வேளை கிராணி வந்தாலும் வரலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் போயின்னு இருக்கிறதுன்னு நானே அவளை கூட்டுன்னு வர்றதுக்கு கிராங்க் வீல் வச்சு இப்போ சத்தம் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. கிராங்க் வீல் போட்டாச்சு, இப்போது ஓடி வந்து உக்காந்துடலாம். இல்லைன்னா நம்மளை பிடிச்சி கீமா பண்ணிடுவா. எனக்கு சத்தம் வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா வந்து செட்டிக்குள்ளே இறங்கு. உன்னை குழம்பாக்கிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் வா 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 வா. நீ இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, நான் உனக்கு கிச்சனில் வெயிட் பண்ணுறேன். இந்த வயசான காலத்தில் இவளுக்கு எவ்வளோ ஆசை பாருங்கோ. இருக்கிறாளான்னு தெரில. மெதுவாக போய் பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு 11 மினிட்ஸு. இதுக்கு மேலே என்னால் ப்ரொலாங் பண்ண முடியாது. இங்கே எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லாவ கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். இங்கே இல்லை, பின்னால் அவள் மோஸ்ட் ஆஃப் த டைம் பின்னால் இருந்துருவா. ஏன்னா நானும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தேன். நான் யூடியூப்பில் பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் தான் ரொம்ப லேட்டு கிராணி போடுறதுக்குன்னு. ஸோ இங்கே இஷ்டத்துக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நான் இன்றைக்கி உங்களுக்காக போட்டுருக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இதோ இங்கே ஒரு ட்ராப் வச்சுருக்கிறேன். நம்ம இதில் மாட்டணுன்னா அந்த சத்தத்துக்கு வந்துடுவா. ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்ணி இந்த ட்ராப்பை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்துவிட்டு இங்கே ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதை வந்துட்டு போட்டு வச்சிடலாம். சத்தம் வந்துச்சு. இப்போ சீக்கிரமாக போய் ஒழிஞ்சிக்கணும். அவள் வருவான்னு தான் நினைக்கிறேன். 80% சான்சஸ் இருக்குது. மிச்ச சான்சஸ் இல்லை. நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு நான் இங்கே கொஞ்சம் கிராங்க் வீல் ட்ராப் பண்ணி சத்தம் போடுறேன். அவள் வந்துன்னுக்கிறான்னு தான் நினைக்கிறேன். சேசிங் பீட் கூட கேட்கல. ஸோ அதான் கன்ஃபார்ம் இல்லை. இந்த மாதிரி கண்டினியூஸாக சவுண்ட் போட்டுருந்தா தான் வந்துன்னு இருப்பா. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நம்மளே வெளியில் போக வேண்டியதுதான். நடுவில் வந்துட்டான்னா கோவிந்தா தான். வரான்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆய் போயிட்டு கழுவாமல் வந்துட போகுது. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோடு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அவ்வளோதான். வராளா இல்லையா? என் தங்கம் கூப்பிட்டதுனால நான் வந்துட்டேன். டூ மச் கைஸ். கரெக்டாக நம்ம வெளியில் போகிற டைமுக்கு வந்திருக்கிறான். நம்மளை வறுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. பார்த்து அப்படியே டே 2 வந்துடுச்சு. சாரி, கொஞ்சம் வாய் குளறிடுச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கட் சீன் வருது. நம்ம போட்ட வாய்ஸ் கூட அப்படியே இருக்குது. இந்த வாட்டி கிராணியை டெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒரு வாட்டி. இங்கே இருந்தால் கண்டிப்பாக வருவா. நம்ம ஒழிஞ்சன்னு இருப்போம்னு தெரியும். ஆனால் அங்கே இருந்தால் அவள் வர்றது தெரியாதுன்னு லேட்டாக மெதுவாக வருவாள். இதோ நம்ம வெளியில் போகிற டைம் கரெக்டாக வந்திருப்பான்னு நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கோ. அங்கே நம்மளுக்கும் கிராணிக்கும் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அப்போ கூட நம்ம செத்துட்டோம். சம்டைம்ஸ் இது கேம் பக்குன்னு கூட சொல்லுவாங்கோ. இதனால சில திங்ஸ் கூட லாஸ்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் ஆடும்போது அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா கேமை குவிட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இதோ டைரெக்டாக பெட்டுக்கிட்ட போகிறா பாருங்கோ. நான் இங்கே என் சிக்கனை பெட்டு மேலே போட்டு மசாலாலாம் தடவி வச்சிருந்தேனே, எங்கே காணும்? சட்னி கூட ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது இப்போது? என்னது மசாலா போட்டு வச்சுருந்தாளா? இன்னும் 2 நிமிஷம் லேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கடாய்வில் தான் இறங்கியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். சீக்கிரமாக போடிய ஆய்க்கிழவி. இவ்வளோ தாய்க்கிழவின்னு சொல்லக்கூடாது, ஆய்க்கிழவின்னு தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கீழே போகிறதுனால நம்மளுக்கு ஒரு ஹோப் அண்ட் ஸ்கோப் இருக்குது மேலே தேடி பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ போய் தேடி பார்க்கலாம்.
இவ போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பா. அவள் எங்கேயோ இருந்தால் நம்ம எங்கேயோ இருந்தோம். ஆனால் வந்துட்டான். இறங்கக்கூடாதுன்னு ட்ராப் பார்த்துட்டா. வந்துட்டா. இப்போ கூட நான் வந்துட்டு வாயை மூடலை, அதுக்குள்ளே வந்துட்டா. இவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அவள் வச்ச ட்ராப்பில் அவளே மாட்டிக்கினா நல்லாயிருக்கும். ஐயோ, நான் வச்சு ட்ராப்ல நானே வீழ்ந்துட்டேன், என்னை காப்பாத்துங்கோ. இப்போ இவன் கிட்ட போகிறது சேஃப் இல்லை, நம்ம இப்போ வேற எங்கேயாவது போகலாம். கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிடுச்சுப்பா. இப்போ எங்கே போகிறான்னு தெரியாது. வாஷ் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இது அவள் ட்ராப்பாக கூட இருக்கலாம். கால் உடச்சி கிளவி, என் கால் சூப்பு குடிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக வந்தியே, உனக்கு என் மேலே இவ்வளோ பாசமா? நீ என் தங்கம்ல, அதுக்கு தான் உன் மேலே பாசம். ஒரு நிமிஷம் வாங்கி இறக்கி அணிச்சு ஒரு உண்மை தரேன் உனக்கு. இன்னும் அது கிஸ் தராளா? ஐயோ, இவன் நாத்தம் பிடிச்ச வாயில் எனக்கு கிஸ் கூட கொடுத்தா என் வாய் நாரி போயிடும். இதுக்கு பதிலாக நான் சூசைட் கூட பண்ணிக்கலாம். ஐயோ, ட்ராப் வச்சா வந்துட்டேன். அடே, எல்லாரும் பாட கட்டுங்கோ, இங்கே ஒரு டெட் பாடி வந்துட்டுக்குது. இதை நான் வறுத்து சாப்பிட்ட பிறகு இதோட எலும்பு கூட எடுத்துன்னு போய் நீங்கள் புதைச்சிக்கோங்கோ. பாட கட்டுற அளவுக்கு வந்துட்டோம். நம்மளை வறுத்து சாப்பிட்ட பிறகு தான் பாடையில் கூட ஏற்றுவாளாம். இவளுக்கு நம்ம மேலே தீராத ஆசை இருக்குது. அது சொல்லுவாங்களே, தீராத ஆசை, தீராத பகை, தீராத நோக்கம்னு. அந்த மாதிரி இருக்குது இவளது. இந்த வாட்டி இவளுக்கு பயந்தெல்லாம் நம்ம போகிறதில்ல. டைரெக்டாக போய் நம்ம வேலையை பார்க்கணும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். இது மட்டும் கேரண்டி. இப்போ நம்ம வீடெல்லாம் சுற்றி தான் போகணும். அங்கே பெல் இருக்குது. ஸோ நம்மளால் போக முடியாது. இங்கே ஏதாவது கெச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ப்ளே ஹவுஸ்க்கு கெச்சிச்சு. இப்போ ப்ளே ஹவுஸுக்கு போய் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். சொட்டைக்கிழவி நம்மளை பார்த்துட்டா. ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு அவளை பார்த்து பயப்பட போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் டைனிங் டேபிள் கீழே ஒளிஞ்சு அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் ஆளான தாமரை கொஞ்சம் நாளாவே தூங்கலை. இவ ஆளான தாமரை எம்மா தாமரை வம்சத்துக்கே கேடுகட்டு போயிடுச்சு. இவ தாமரைன்னு சொன்ன உடனே இப்போ வெளியில் போக தேவையில்ல. ப்ளே ஹவுஸ் கீ போட்டு அவள் வராளான்னு பார்க்கலாம். நான் ஆளான தாமரை உன்னவருக்கு நான் வந்துட்டேன், வந்து செட்டிக்குள்ள இறங்கு, எனக்கத்தால உன்னை பிச்சினா சாப்பிட்டுடுவேன். ஐயோ, என் காதுலேருந்து ரத்தம் வருது. இவ கேவலமான குரல்லாம் பாட்டு கேட்கணும் போல இருக்குது. இதுக்கு பதிலாக நியாயமாக நான் போய் செட்டி உள்ள இறங்கிடலாம் போலவே இருக்குது. இவனால் எனக்கு பாட்டுனாலேயே அவர் ஹேட்ரேட் வந்துட போதே. இவ கூட எல்லாம் இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு புரியல. இந்த வீடு தான் இவளை விட்டு ஓடி போயிடணும். நம்ம இல்லை முதல்ல. ஐயோ, இந்த வீடு எத்தனை வருஷமாக கூட பட்டுன்னு கொதோ தெரில. ஜன்னலெல்லாம் செப் கையில் வச்சிருக்கிறா. அது என்னதுன்னு கூட எனக்கு தெரியல. இப்போது நம்ம இங்கே வந்துட்டு ப்ளே ஹவுஸ் கீ ஓப்பன் பண்ணலாம். ஜோக்ஸ் அபார்ட். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, இது வேறு பக் ஆகுது. இப்போ சத்தம் போட்டுருக்குறோம், வராளான்னு தெரியாது. ஒளிஞ்சு பார்க்கலாம். அவள் வந்தால் கூட டிம்கி கொடுத்துட்டு அந்த சைடு சுற்றின்னு போகலாம். ஆனால் இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் பயமாக இருக்குது. அவள் வர சத்தம் கொஞ்சம் கேட்குது. அவள் வரா டோர்கிட்ட வந்து அந்த டோர் நாபை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூட அது கேட்கும். சீக்கிரமாக இந்த வீடியோ கூட முடிய போகுது. ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கோ. ஐயையோ, இது நான் இருந்த காலத்தோட வீடோட பூட்டாச்சு. யார் இதெல்லாம் உடைச்சா? அவங்கள கை கிச்சா கண்டிப்பாக பிச்சு போட்டுடுது. எவ்வளோ தங்க கட்டி மாதிரி இருந்த பூட்டை அது உடைச்சி போட்டாங்களே. நான் அது தங்க கட்டி மாதிரி இருந்த பூட்டா? அந்த வீடு நிலமையை பாருங்க கைஸ். அங்கே போய் ஃபீல் பண்ணின்னுக்கிறேன். ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு பாட்டிக்கு. எந்த மாதிரி இருக்குது பாருங்க வீடு. தங்க கட்டியா அது? இதனால எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சரி, இங்கே ஒரு ஸ்மால் ஷெட் இருக்குது. இது உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே கேஸோலின் இருக்குது. கேஸோலினில் சத்தம் போட்டால் வருவான்னு நினைக்கிறேன். கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் வே இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம கேஸோலினில் சத்தம் போட்டு பார்க்கலாம். அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரே வாட்டி போகலாம். இல்லைன்னா ஒரே வாட்டி மாட்டிக்கணுன்னா நம்ம கதை கந்தல் தான். நம்மளை ஆல்ரெடி பிச்சு வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறா. ஸோ அவகிட்ட மாட்டக்கூடாது. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போகலாம்.
உள்ளே போனால் இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஒரு லெட்டர் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் ஸ்பெஷல் கீ இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னவோ இல்லை. இப்போ இதை தள்ளி விட்டுடலாம். இப்போது இந்த சத்தத்துக்கு இந்த சைடு வருவா. இவ சீக்கிரமாக வந்துட்டா நல்லாயிருக்கும். டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதான் நான் கேஸோலின் போட்டு பார்க்குறேன். வந்துட்டாளா இல்லையா? வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டா தெரியுது. ஐயோ, எவ்வளோ அழகாக இருந்த என் வீடை எல்லாத்தையும் தள்ளி குப்பை தொட்டி மாதிரி பண்ணுறீங்களே. ஐயோ, என்ன பண்ணுறது? ஆண்டவா ஆண்டவா, இவங்க கிட்டலாம் நான் பட்டு இந்த மாதிரி ஆக வேண்டியதாக இருக்குது. அழகான தெய்வத்தை போல் இருக்கிற வீடு எல்லாத்தையும் தள்ளி அழகாக்குறீங்களே கடவுளே, நான் என்ன பண்ணுறது? போடி கேள்வியே காய்ஸ். என்னால் இந்த வீடியோவில் இது முடிக்கும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கிராணியை முடிக்கலாம்.